வணக்கம். வேள்பாரி கதையோடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக பார்த்தோம், முன்பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கபிலர் வந்து நீலனிடம் கேட்கிறார், அப்பா நீ வந்து கடல் நண்டை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதை தொடர்ந்து வந்து கடல் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா கடல் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பறந்து விரிந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றாரு. அப்போ நீலன் ஒன்று கேட்குறார், ஓ அப்படியா, அவ்வளோ பறந்து விரிந்து இருக்குமா, என்ன எங்கள் பாரி மன்னனுடைய மனதை விடவா பெருசாக இருக்கும், அவருடைய அன்பை விடவா அது பறந்து விரிந்திருக்கும் அப்படின்வார். அதை கேட்கும்போது கபிலருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திகைத்து போகிறார். எப்படி இந்த அளவுக்கு ஒரு மன்னன் மீது ஒரு அன்பு வைத்து கொண்டிருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க மலை இறக்கத்தில் அப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே இறங்கி கொண்டு இருக்கும்போது இவர் பார்க்குறார், நல்ல தெரியுது, நீலனுக்கு தெரியுது, பொழுது வந்து அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறது. பொழுது போய் கொண்டிருக்கும்போது அப்படியே மேலே பார்க்குறாரு, பறவைகள் எல்லாம் அவர்களுடைய வீட்டிற்கு அப்படியே பறந்து சென்று கொண்டிருக்கின்றன, அப்படியே வலை வலையாக சென்று கொண்டிருக்கின்றன. அப்போ அவர் மனசில் எண்ணுகிறார், இரவு நேரம் வரப்போகுது, ஸோ மாலை நேர பால் இப்போ சுரக்கிறதுக்கு மாடுகளின் மடியெல்லாம் தயாராக இருக்கும். இன்னும் சற்று நேரம்தான் வந்து இந்த வெளிச்சத்தில் நான் வந்து நிலத்தையே பார்க்க முடியும், தரையை பார்க்க முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டி விடும் அப்படின்னாலாம் யோசிச்சுட்டே வந்து அப்படி இவர் கூப்பிட்ற மாதிரி தெரியுது. அதனால் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்து அவர் கூப்பிட்றாரா அப்படின்னு பார்க்கும்போது கபிலர் வந்து தெரியுது அவர் கூப்பிடல அப்படின்னு. இருந்தாலும் அவருடைய முகத்தில் வந்து ஒரு சோர்வு தெரியுது. ஏன்னா இவருக்கு தெரியும், அதாவது இப்போ நாள், அதாவது நேரம் போக 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 அந்த கபிலருக்கு வந்து ஒரு தசை பிடிப்பை ஏற்பட்டது இல்லையா காலில், அதோடைய வலி வந்து அதிகமாகவும் தெரியும். அதனால் அவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், இல்லை ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மலையிறக்கம், அதுக்கப்புறம் சமத்திரை தான், அதனால் வாங்க ரொம்ப சுலபமாக போயிடலாம் அப்படின்னு கைப்பிடித்து கொடுக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், இல்லை கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமா அப்படின்றாரு. இல்லை இல்லை வேண்டாங்க, நம்ம நேரம் ஆயிடுச்சு, மலையிறக்கத்துக்கு போயிடுவோம். அதை பாருங்கள், அங்கே ஒரு பனை அடிவாரம் தெரியுது இல்லையா, அங்கே போயிடுவோம், அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், இங்கே நம்ம உட்கார வேண்டாம், இது முதல்ல நம்ம இது கடந்து போயிடலாம், வாருங்கள் அப்படின்னு போகிறாங்க. அப்போ இறங்கி வந்துடுறாங்க. பனை அடிவாரம் வந்த பின்பு அவரை உட்கார வைக்கிறார். கபிலர் வந்து உட்கார வச்சுட்டு, ஐயா நீங்கள் கொஞ்சம் இங்கே பொறுத்துருங்க, இந்த நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு தெற்கு திசையை பார்த்து ஓடி போகிறார். கபிலருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் நம்மளை இங்கே வந்து உட்கார வைத்து விட்டு எங்கே செல்கிறான், இவன் எதுக்கு செல்கிறான், எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறாரு. சுற்றி எல்லா பக்கம் பார்த்தா எல்லாம் ஒரே பனை மட்டையிலும் பனை தாள்களும் இருக்கின்றன, இல்லை பனை அடி வரோம் இல்லையா அந்த மாதிரி. அப்போது அவர் மனசில் எண்ணுகிறார், எங்கே போயிருப்பான், ஒருவேளை அந்த மலைக்கு போயிட்டானோ, அவனுடைய அந்த காதலி இருக்கிறதா சொன்னானே, ஒருவேளை அந்த காதலியை பார்க்க போயிட்டானா, அடட ஏற்கனவே நம்மக்கிட்ட கேட்டான், காதலியோடைய உதடு வந்து எப்படி அவ்வளோ சுவையாக இருக்கிறதுன்னு கேட்டானே, நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருந்தால் ஒருவேளை நம்ம கூட இருந்திருப்பானோ, இல்லை இல்லை அதை சொல்லியிருந்தால் அப்பயே விட்டு போயிருந்தாலும் போயிருப்பான் அப்படின்லாம் இவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். அவர் திடுதிடுப்புன்னு நீலன் ஓடி வந்துடுறார். வந்து எங்கேப்பா போனேன், என்னப்பா ஆச்சுன்னா, அதெல்லாம் விடுங்க, முதல்ல வந்து அவர் கையில் வந்து கொஞ்சம் பச்சிலைகள் இருக்குது, இதை வாயில் போட்டு மென்னுங்கள், இதை வாயில் போட்டு மென்னுங்கள் அப்படின்னாலும் உங்களுக்கு வலி குறையும், அதுக்கப்புறம் பேசுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்றார். சரி, நான் அவர் வாயில் போட்டு மென்று இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் வலியும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அப்போது சரி தொடர்ந்து போகலாம், அப்படி வாருங்கள் அப்படின்னு போகும்போது அப்போ கபிலர் கேட்குறார், ஏன்பா நீ இந்த பச்சிலை தான் கொடுக்க போகிற அப்படின்னா, இதை எனக்கு நீ அங்கேயே கொடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு. அப்போ நீலன் சொல்கிறாரு, ஐயா அங்கே உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஐயா அது உங்களை எங்கே உட்கார வச்சுட்டு போனேன், பனை மரம் என்பது எங்களுடைய குலச்சின்னம். பனை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதோடைய இயல்பிலேயே இருக்கும். இப்போ தென்னை மரம் எடுத்தீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அது வந்து திசைக்கு ஏற்றார் போல் அப்படியே வளைந்து எப்படி வேணும்னாலும் வளரும். ஆனால் பனை மரம் மட்டும் அதன் இயல்பிலேயே அது வளரும், செங்குத்தாக உயரமாக வளரும். அந்த இயல்பு தான் ஒருத்தரின் தன்மையை தீர்மானிக்கிறது. இப்போ பரம்பு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம் இல்லையா, இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, வளைந்து கொடுக்கக்கூடியாத ஒரு இயல்பு. நாங்கள் எதுக்கும் சுலபமாக வளைந்து கொடுக்க மாட்டோம். அதே இயல்பு தான் பனை மரத்துக்கும் இருக்குது.
அதனால் பனை மரத்தின் இயல்பு பரம்பு நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அதே மாதிரி பரம்பு நாட்டு மக்களின் இயல்பு பனை மரத்தில் இருக்குது. உள்ளம் பன்றி போல் அடி முதல் நுனி வரை சிலிர்த்து வளரும் பனைமரம் எங்கள் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம். அதனால் அதுக்கிட்ட எப்பவுமே நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருப்போம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பரம்பு நாட்டில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் பனைமரம் என்பது ஒரு பாதுகாப்பு சின்னம். அதனால தான் உங்களை பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு போனேன்னார். அப்போ இவர் நினைக்கிறார், சே என்னடா இது, இவரோட மனசு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளை பாதுகாப்பாக உட்கார வைத்து போகணும் அப்படின்றதுனால கூப்பிட்டுருந்தான். ஆனால் நம்ம தான் வந்து அற்பத்தனமாக ஒரு பெண்ணை பார்க்க போயிருப்பாரோ, அந்த பெண்ணின் இதழ் சுவைக்கு போனாரோ, அப்படி இப்படி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அப்போ இவங்க தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவங்க போகிற வழி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒத்தை பாதையாக இருக்குது. அதில் வந்து 2 பக்கமும் வந்து நல்ல வளர்ந்த புற்கள் இருக்கின்றன. அப்போ அதில் அப்படியே சிறிது நேரம் அப்படியே போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பக்கம் பார்த்தா காரமடை பக்கம் அப்படியே அந்த மலைக்கு அப்படியே சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மறைந்து கொண்டே இருக்கிறார். இவங்களோட இடுப்பளவுக்கு அப்படியே இறங்கி விட்டது. அப்படியே இருட்டி கொண்டே வரைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவர் கபிலர் வந்து திருப்பி கேட்கிறார், நிலன் எவ்வளவோ இங்கே அழகான பூக்கள் எல்லாம் உள்ளது இல்லையா? இவ்வளோ ஒரு அழகான வாசனை மிக்க பூக்கள் எல்லாம் இருக்கும்போது ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக இந்த பனைப்பூவை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னார். அப்போ நீலன் சொல்கிறாரு, ஐயா பனம்பூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது வந்து அழகு ஐயா, அது அழகோ அழகு. ஆனால் அது அழகு மட்டும் இல்லை, அது ஒரு ஆயுதம் கூட. இந்த பாருங்கள், இந்த மலைத்தொடரில் வந்து வேளிர் நில மக்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள், இங்கும் அங்கும் சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அனைவரிடம் பார்த்தீர்கள் அப்படின்னா ஒரு பனை குருத்தோன்னு அவங்கள இடுப்பில் செருகி வைத்து கொண்டிருப்பார்கள். எதுக்காக அப்படின்னால், இந்த மாதிரி இந்த மலைப்பகுதியில் அவர்கள் வந்து அழிந்து கொண்டே இருக்கும்போது ஏதாவது தண்ணி தாகமாக ஏற்பட்டது அப்படின்னால் ஏதாவது குட்டையில் இருந்து தான் தண்ணி குடிக்க வேண்டும். அப்போ அந்த குட்டையில் தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியாது, அதில் வந்து நிறைய விஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்கள்னா, இவங்க இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பனங்குருத்து இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் போட்டு வைப்பார்கள். அந்த தண்ணியில் அதுக்கு கொஞ்சம் சிறிது நேரம் போட்டு வைத்தார்கள் அப்படின்னால் அது என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை எல்லாம் எடுத்துவிடும். அது வந்து ஒரு விஷமுறி. அதை எடுத்து ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நீரை பருகுவார்கள். அதனால் அனைவரிடம் இது இருக்கும். அதனால்தான் பனம்பூவை வந்து ஒரு குலச்சின்னமாக வைத்து கொண்டிருக்கணும். பனம்பூ அழகோ அழகு, அது பேரழகு. அழகு மட்டுமல்ல, அது ஒரு ஆயுதம். அது ஆயுதம் மட்டும் இல்லை, அது ஒரு அருமருந்து. இன்னும் நிறைய இருக்குது, வாங்க சொல்கிறேன், நடங்கள் போவோம் அப்படின்றார். ஏன்னா அவருக்கு என்னென்னா இவரை சீக்கிரம் கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இவர் ஏதாவது கதை சொல்ல ஆரம்பித்தாருன்னா அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் அப்படின்னு தெரியும். ஐயா பணங்கள் அருந்திருக்கிறீர்களா அப்படின்னா, இல்லைப்பா நான் அருந்தியதில்லை, விரைவாக சென்றால் இன்றே பணங்கள் இருந்தலாம், வாங்கள். கருவில் நினைக்கிறார், ஓஹோ இவர் கல்லை சொல்லி நம்ம விரைவாக நடக்க வைக்கிறாரா இவர் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாரு. ஏன்பா நேரம் கழித்து சென்றால் கல் கிடைக்காதா? அப்படி இல்லையா, கல் கிடைக்கும், இறக்கப்பட்ட கல்லுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. மதப்பேறி இருக்கும்போது அந்த கல்லை அருந்த வேண்டும். அப்போ தான் வந்து அது வந்து அடிநாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு கிரங்கம் ஏறுகும். அது வந்து ஒரு வேறு ஒரு விதமாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால் வேகமாக நடங்கள் அப்படின்றார். இவர் ஒன்று சொல்கிறார், அப்பா உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே அப்படின்றார். ஐயா நான் சிறுவன் ஐயா, மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை துளி துளியாக இறக்கி அதில் சுண்ணத்தின் அளவை கூட்டி கழித்து அதுக்கு ஒரு வித்தை காட்டுவான் பாருங்கள் எங்கள் பாரி மன்னன், அந்த விதமே தனியாக இருக்கும். நீங்கள் அவரிடம் அமர்ந்து பருக வேண்டும் ஐயா அப்படின்றார். இப்போ இவர் நினைக்கிறார், இப்போ இவர் என்ன இவர் கல் தான் போதை கொடுக்கும்னு பார்த்தா இவர் பாரி மன்னனை கல்லை விட அதிகமாக போதை கொடுக்கக்கூடிய ஒரு அளவில் வைத்து கொண்டு இருக்கிறார் இவர் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறார் கபிலர். அப்படியே நடக்க அவர் கேட்குறார், ஐயா நீங்கள்
பாடல் ஒன்று இருக்குது, பெருங்குடி பாணன் பாடிய ஒரு பாடல் இருக்குது. அது வந்து பனையன் மகனே பனையன் மகனேன்னு ஒரு பாடல் இருக்கும். ஐயா நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை நான் கேட்டதில்லை. நீ கேட்கணும் ஐயா, அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஆதிமலையோடைய அடிவாரத்தில் மக்கள் வந்து எல்லாருமே அந்த மண் திரையில வந்து எல்லாருமே அமர்ந்து கொண்டு அங்கே வந்து உற்சாகமாக இந்த பாட்டெல்லாம் நடக்கும். யாழ் இசைத்து முரசு கொட்டி அங்கே வந்து மக்கள் ஆடி நடனம் புரிந்து ஆடுவார்கள். அதை காணவே ரொம்ப ஒரு இன்பமாக இருக்கும். முழு நிலவில் காண வேண்டும். அதை அப்படியா நீ பாடுவியா? நான் பாடுவேனே. பரம்பை பற்றி பாடுவேன், பாரியை பற்றி பாட சொன்னீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பாடிட்டே இருப்பேன். நான் என் குலத்தை பற்றி பாடுவேன். உன் குலம் இருக்கட்டும், பாரியின் குலம் தெரியுமா? ஏன் தெரியாது? பாரியின் குலம் வந்து நம்ம எவ்வி முதல் அங்கேருந்து இது ஆரம்பிக்குது. எவ்வியிலேருந்து தொடங்கி அங்கேருந்து வருது குலம் பாடல் எனக்கு தெரியுமே. எங்கே பாடு பார்ப்போம். நான் பாடக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு பாணரும் இல்லை, நான் பாரியின் குலமும் கிடையாது. அதனால் நான் பாடக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போனா இவர் வேறு குலம், பாரி மன்னர் வந்து வேறு குலம். எவ்வளோ ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பாரியின் அரசாட்சி அல்லது பாரிய தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குலம் மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து குல மக்களும் இருக்கிறார்கள். அதுவும் அவர் மீது அவ்வளோ ஒரு பேரன்பு வைத்து இருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு குலத்தலைவர் ஆட்சி செய்வதற்கும் பொதுவாக மன்னன் ஆட்சி செய்வதற்கும் உள்ள ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு இவர் அப்படி நினைத்து கொண்டு வருகிறார். ஐயா கொஞ்சம் சீக்கிரம் நடங்க அப்படின்னாரு. இதப்பா நான் நடக்கிறேன், வேகமாக தான் நடக்கிறேன். ஆனால் இந்த வளர்ந்த புற்கள் இருக்குல்ல, இந்த தர்பை புற்கள், அதுதான் என்னை வந்து கீறி விடுகிறது. என்ன சொன்னீங்க? ஆம், இதுதான் தர்பை புற்கள். சேரன் வேள்வி நடத்திய போது அந்தணர்கள் இந்த புல்லை தான் பயன்படுத்தினார்கள். தர்பை புல்லா? நாங்கள் இதை நாக்கு அறுத்தான் புல்லுன்னு தான் சொல்லுவோம். நாக்கு அறுத்தான் புல்லா? யாருடைய நாக்கை இது அறுத்தது அப்படின்னாரு. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் காண்போம். வணக்கம்.